வணக்கம். வாங்க இன்றைக்கி அக்ஷய் வீட்டு சமையலில் இன்றைக்கி சண்டே எங்கள் வீட்டில் ஆனால் பிரியாணி செய்ய போகிறோம். சரி, அப்படியே கிறிஸ்மஸ் வந்துட்டு இருக்குது, அதனால் பிரியாணியை வீடியோ எடுத்துடலான்னு சொல்லிட்டு நான் எப்படி எங்கள் வீட்டில் செய்வேனோ அந்த மெத்தடில் பிரியாணி செய்ய போகிறேன். மட்டன் பிரியாணி. இப்போ பாருங்க, சாதம் நம்ம எடுக்கும்போது சுட சுட ஆவி பறக்குது. ஆனால் சாதம் வந்து தனித்தனியாக தான் நல்லா தனித்தனியாக இருக்குது பாருங்கள், பொழு பொழுன்னு. அது கூடவே வந்துட்டு நீங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்க, ஆனால் வந்துட்டு எப்படி நீங்கள் நான்வெஜ்லாம் செய்கிறீங்க, டேஸ்ட்லாம் எப்படி பார்ப்பீங்கன்னு கேட்குறீங்க கமெண்ட்ஸில். அதையும் நான் வந்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெசர்ட் செய்ய போகிறோம். ஏன்னா கிறிஸ்மஸ் வந்து நமக்கு ஃபெஸ்டிவலில், அதனால் கூட பிரியாணியும் ஒரு டெசர்ட்டும் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடிக்கடி கிறிஸ்மஸ் வந்து நல்லா இருக்கும் போல தான் பிரியாணிலாம் செய்வீங்க போது. அடிக்கடி கிறிஸ்மஸ் வரலனாலும் நீங்கள் பிரியாணி சாப்பிட்டுன்னு தான் இருக்கிறீங்க. உங்கள் பிள்ளைங்க நினச்சா கேட்பாங்க, செஞ்சு தான் கொடுத்தாவுது. ஓகே. இப்போ பிரியாணிக்கு வந்துட்டு சமையல்கார் வந்து இந்த ஒரு பொருளையும் கூட சேர்த்து செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாருங்க. அதை மாதிரி நாங்கள் செஞ்சும் பார்த்தோம். அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு நாங்கள் வீட்டில். அதனால தான் இன்றைக்கி சரி இதை மாதிரியே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ரெசிபி எடுத்துடலான்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்கேன். இப்போ பிரியாணிக்கு வந்துட்டு நம்ம அரிசி எடுத்து வச்சுருக்கோம், 1/2 கிலோ அரிசி. இன்றைக்கி நம்ம வந்து சீரக சம்பா அரிசியில் தாங்க வந்துட்டு பிரியாணியும் செய்ய போகிறோம். என்ன தான் இருந்தாலும் பாஸ்மதி அரிசி நிறைய பேருக்கு பிடிக்கும், ஆனாலும் சீரக சம்பா அரிசி நம்ம பாரம்பரிய அரிசியும் கூடாது. இதுக்குன்னு ஒரு வாசம் இருக்குது. அதில் செய்யும் போது வந்து பிரியாணி ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் புதினா கொத்தமல்லிலாம் எடுத்து வச்சுருக்கேன். அப்போ இஞ்சி பூண்டுலாம் இந்த அரைக்கணும், அதுக்கும் உரித்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மட்டனும் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க, கழுவி. நான் வந்து எப்பயுமே வந்து பிரியாணிக்கு வந்து மிளகாத்தூள் சேர்க்க மாட்டேங்க. இதை மாதிரி வந்துட்டு மசாலாவை நான் அரைச்சி தான் சேர்ப்பேன். ஏன்னா வந்து அப்போ தான் பிரியாணி வந்து டேஸ்ட் பிடிக்கும் வீட்டில், அதனால். இப்போ நான் எடுத்துருக்கிற 1/2 கிலோ அரிசிக்கு இங்கே மிளகா வந்து ஒரு 13 மிளகா கழுவி எடுத்து வச்சுருக்கேன், காஞ்ச மிளகாவை. இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு இது வந்து காரம் கம்மியாக இருக்கிற மிளகாங்க. என்கிட்டயே இன்னொரு மிளகா இருக்குது, காரம் அதிகமாக இருக்கிற மிளகா. அந்த மாதிரி காரம் நமக்கு சமைக்கும் போது சமைக்கிறவங்களுக்கு தெரியும், இந்த கடையில் வாங்குறது காரம் அதிகமாக இருக்கும், இல்லை இந்த மிளகா காரம் அதிகமாக இருக்கும், இல்லை இந்த மிளகா காரம் கம்மியாக இருக்கும். எப்பயுமே இங்கே எனக்கு வந்து பாண்டிச்சேரியில் நான் விஜயகணபதியில் வாங்கினேன்னா மிளகா வந்து கண்டிப்பாக காரம் அதிகமாக இருக்கும். அதுவும் மெயினாக அந்த ஆந்திரா மிளகாலாம் கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருக்கும். இது வந்து நாட்டு மிளகா. இது வந்துட்டு இங்கே நான் வந்துட்டு ஒரு கடையில் வாங்கினேன், அதில் வந்து நாட்டு மிளகான்னு தான் போட்டிருந்துச்சு. இது வந்து காரம் கம்மியாக தான் இருக்குங்க இது எனக்கு. அதனால் நான் வந்துட்டு 13 மிளகா சேர்க்குறேன். உங்ககிட்ட மிளகா வந்து காரத்தன்மை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்குங்க. இங்கே வந்து தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருந்தேங்க. இப்போ அந்த நல்லா கொதிக்கிற தண்ணியை வந்துட்டு இந்த மிளகாவில் ஊற்றிருக்கேன், மிளகாவை வந்து ஊற வைக்கிறதுக்காக. அப்புறம் இது கூடவே பார்த்திங்கன்னா முந்திரி வந்து நான் உடைச்சி முந்திரின்றதுனால ஒரு 20 பீஸ் முந்திரி எடுத்துருக்கேன். நீங்கள் முழு முந்திரியாக இருந்தால் 10 எடுத்துக்குங்க. இப்போ இதை ஊற வச்சுட்டு இப்போ நம்ம கையோட அரிசியையும் ஊற வச்சிடலாம். அரிசி வந்து ஒரு 1/2 மணி நேரம் போல் நமக்கு ஊறணும். இப்போ நம்ம அரிசியையும் நம்ம வந்து கழுவி ஊற வச்சுருக்கோம், 1/2 கிலோ சீரக சம்பா அரிசியை. இப்போ இஞ்சி பூண்டு அரைச்சிடலாங்க. பிரியாணிக்கு 1/2 கிலோ பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு பூண்டு உரித்து எடுத்து வச்சுருக்கேன். 50 கிராம் பூண்டுக்கு ஒரு 30 கிராம் அளவுக்கு இஞ்சி. இதெல்லாம் வந்துட்டு நான் வந்துட்டு தோல் உரித்ததுக்கப்புறம் தான், பூண்டுலேயும் தோல் எடுத்ததுக்கப்புறம் இஞ்சிலையும் தோல் சீவனதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு அளவு சொல்கிறேன். இப்போ இந்த இஞ்சி துண்டை கட் பண்ணி சேர்த்துடலாம். சில பேர் வந்துட்டு பிரியாணிக்கு சரிக்கு சரி கூட சேர்ப்பாங்க இஞ்சி பூண்டு. ஆனால் நான் வந்து கொஞ்சம் பூண்டு அதிகமாக சேர்த்துட்டு இஞ்சி கொஞ்சம் கம்மியாக தான் சேர்ப்பேன். இப்போ பிரியாணி செய்யணும், நாங்களாம் வேகிங் மிஷின் வாங்கி வச்சுக்கணுமா வீட்டில்? அப்படி இல்லை, ஒரு நீங்கள் 10 பல்லு பூண்டு அந்தமாதிரி சொன்னீங்கன்னா ஈஸியாக இருக்கும் அந்த எங்களுக்கு. அது ஒரு பெரிய பூண்டாக ஒரு முழு பூண்டு அளவுக்கு எடுத்துக்கிட்டோம்னா சரியாக இருக்கும். நல்லா பெரிய சைஸில் முழு பூண்டு. இது வந்து இஞ்சி வந்து இப்போ நான் காமிச்ச அளவுக்கு எடுத்துக்கிட்டால் சரியாக இருக்கும். இப்போ இஞ்சி வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ இது கூட வந்து சோம்பு ஒரு 1.5 ஸ்பூன். இந்த சின்ன ஸ்பூனுன்றதுனால நான் 1.5 ஸ்பூன் போடுறேன். கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா 1 ஸ்பூனே போட்டுங்க. ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற மிளகா. இப்போ இது கூடவே வந்துட்டு இந்த ஊறின முந்திரியும் சேர்த்துடலாம். இது கூட வந்துட்டு இந்த சைஸில் ஒரு துண்டு பட்டை. நீங்கள் பிரியாணி மசாலாலாம் சேர்க்கவே வேணாங்க, இந்த மாதிரி மசாலா அரைச்சாவே நமக்கு பிரியாணி டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது கூட நம்ம வந்துட்டு இதை தண்ணி சேர்த்து அரைக்க வேண்டாம், அதுக்கு பதில் வந்துட்டு தயிர் சேர்த்து அரைச்சிக்கலாம்.
2 குழிக்கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாங்க. இதை மாதிரி நல்லா விழுது போல் நல்லா அரைச்சிக்கணுங்க. கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்க. பிரியாணி சாப்பிட்றவங்களே டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்குங்க. இப்போ நம்ம கழுவி நல்லா எடுத்து வச்சுருக்கிற மட்டன் வந்து அரை கிலோ நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். அதனால் அரிசி, அதனால் அரை கிலோ மட்டன் சரிக்கு போட்டால் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்போ தான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலா விழுதை சேர்த்துடலாம். எல்லாத்தையுமே இதிலே சேர்த்துருங்க. கை வைக்கிறதுக்கு பதில் ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்துங்க, இல்லைன்னா கை அப்படியே நமக்கு எரிய ஆரம்பிச்சிடும். மசாலாவை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு இப்போ அந்த மிக்ஸி ஜாரில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த மசாலாவை கழுவி இந்த சேர்த்துடலாங்க. தண்ணி வந்துட்டு ரொம்ப அதிகமாக வச்சுட்டு அப்புறம் வெளியில் வந்துட்டு தண்ணி வந்துட்டு எல்லாம் வெளியில் வந்துடும். அதனால் கொஞ்சம் தண்ணி திட்டமாகவே வச்சுக்கலாம், கொஞ்சம் மேலே நிற்கிற மாதிரி. இப்போ இதில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய், ஸ்கூப்பால் ஒரு ஸ்கூப்பு தாங்க, ரொம்ப கம்மியாக தான் ஊற்றுவேன். அதுக்கே எங்கள் வீட்டுக்கார ஐயா நெய்யெலாம் வேணாம் ஆனந்தி அப்படின்றார். பிரியாணி செய்கிறது ரொம்ப ஈஸியில் ஆனந்தி. எல்லாமே உங்களுக்கு வாயால் ஈஸியாக தான் இருக்கும், ஆனால் செய்ய தான் மாட்டீங்க. எல்லாமே ஈஸியாக, ஏதாவது ஒரு ரெசிபி வீடியோ வந்து எடுக்கிறீங்கன்னா உடனே வந்துட்டு ஈஸியாக தான் இருக்குது அப்படின்றீங்க, ஆனால் வந்து செய்ய மாட்டீங்க. இப்போ இந்த மாதிரி நமக்கு மேலே வந்துட்டு ஒரு கொதி வரும்போது நம்ம குக்கரை மூடிடலாங்க. இப்போ குக்கரில் நம்ம வெயிட் போட்டோம், விசில் வரணும் நமக்கு மட்டன் வேகிறதுக்கு. இப்போ நான் வந்து ஒரு 5 விசில் கொடுக்க போகிறேன். ஏன்னா நம்மளுடைய மட்டன் வந்துட்டு இங்கே கடையிலே கேட்டுக்குங்க, கடையில் போய் வாங்கும்போது இது வந்து எலசு கறியா இல்லைன்னா கொஞ்சம் முத்தினதா அப்படிங்க, மீடியமாக அப்படின்னு கேட்டுக்குங்க. ஆனால் அப்போ தான் வந்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வேக்காட்டு அந்த விசில் வந்து கொடுக்கறதுக்கு, நம்ம வேக வைக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இது வந்து எப்படிங்க வாங்கிட்டு வந்து சின்னதாக, அதனால் வந்துட்டு நான் ஒரு 5 விசில் தான் இது வந்து கொடுக்க போகிறேன். இப்போ நமக்கு மட்டன் விசில் வேகிறதுக்குள்ளே நம்ம வந்துட்டு பிரியாணிக்கு வந்துட்டு வெங்காயம் தக்காளியெல்லாம் அரிஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ வந்துட்டு 5 விசில் வச்சுட்டு நம்ம வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம், ப்ரெஷரும் அடங்கிடுச்சுங்க. இப்போ வந்து சிக்கனை மட்டன் வெந்துருச்சுன்னு பார்க்கலாம். இப்போ சூடாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு கழுவிட்டு கை வச்சேன். கொஞ்சம் இங்கே பாருங்கள், இந்தளவுக்கு வெந்துருச்சு. இது சரியாக இருக்கும் நமக்கு. இப்போ பிரியாணியை பாத்திரத்தை வச்சிடலாம். இன்னும் சீக்ரெட் சொல்லலாம். சமையல்கார் சொன்ன சீக்ரெட் சொல்ல முடியும், அது போடும்போது சொல்லுவேன். இப்போ பிரியாணி பாத்திரத்தை வச்சாச்சுங்க. இப்போ எண்ணெய் சேர்த்துடலாம். இப்போ எண்ணெய் வந்துட்டு இது வந்துட்டு இப்போ நம்ம 1/2 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ அளவுக்கு கறி எடுத்து வச்சுருந்தோம், மட்டன் எடுத்துருந்தோங்க. இப்போ வந்துட்டு வெங்காயம் வந்துட்டு 1/2 கிலோ மெஷர்மெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 1/4 கிலோ அளவுக்கு வெங்காயத்தை கட் பண்ணி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி வந்துட்டு ஒரு 150 கிராம் தக்காளி. அதுக்கு மேலே தக்காளி போயிடுச்சுன்னா புளிப்பாயிடும் பிரியாணியும். ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்துட்டு மசாலா அரைக்கும் போது 2 குழிக்கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கோங்க, அதனால் சரியாக இருக்கும். இப்போ இங்கே எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நான் செக்கில் ஆட்டின கடலை எண்ணெய் நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு, அதனால் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து எவ்வளோ பார்த்திங்கன்னா 125 ml அளவுக்கு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க பிரியாணி பாத்திரம் வந்துட்டு ஸ்டவ்வில் வச்சு சூடாகிடுச்சு, நம்ம தாளிச்சிடலாம். பிரியாணி பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துடலாங்க. 125 ml அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு கடலை எண்ணெய். இப்போ இங்கே தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சி இலை ஒரு 3, ஒரு மராட்டி மொக்குங்க, 2 பட்டை, 2 துண்டு ஸ்டார் பூ, ஒரு 4-5 கிராம்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 3 ஏலக்காய். இப்போ இதெல்லாம் போட்டு தாளிச்சிடலாம். ரம்பா வந்துட்டு மேலே வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் மேலே வேலை நடக்குதுங்க, அதனால் வந்துட்டு இப்போ செடியெல்லாம் தூக்கி ஓரமாக்கிட்டோம். அதனால தான் ரம்பா கிட்டேயே போக முடியல நம்மளால். அதனால தான் பிரிஞ்சி இலையெல்லாம் போட்டு தாளிச்சிக்கிறேன். அது ரம்பா இலை இருந்துச்சுன்னா செம வாசனை சூப்பராக இருக்கும். இப்போ ஓல் கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டுட்டு வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாங்க. வெங்காயத்தை வந்துட்டு இதை மாதிரி நல்லா கொத்தி விட்டு வதக்குனா நமக்கு நல்லா பிரிஞ்சு வெங்காயம் நல்லா வதங்கிட்டு வரும். பிரியாணியை பொறுத்த வரைக்கும் வெங்காயம் வந்து நமக்கு நல்லா வதக்கிக்கணும். இந்த அளவுக்கு நல்லா ஒரு லேசாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நமக்கு வதக்கினதுக்கு அப்புறமே நம்ம தக்காளியை சேர்த்துடலாம். அது கூடவே வந்துட்டு காரத்துக்கு பச்சை மிளகா நான் 2 சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கூட சேர்க்கணுன்னா கூட ஒரு 3-4 சேர்த்துக்குங்க, உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி.
இப்போ வந்துட்டு வெங்காயம் தக்காளியெல்லாம் வதங்கிட்டே இருக்குங்க. இப்போ வந்துட்டு நம்ம சமையல்கார் சொன்ன அந்த சீக்ரெட்டான பொருளை தான் இப்போ வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். அது என்னன்னா மட்டனே தான். என்ன திரும்பவும் மட்டனே அப்படின்னு கேட்குறீங்களா? மட்டனை கொத்துக்கறி மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் அரை கிலோவுக்கு வந்துட்டு அரை கிலோ அரிசி, அரை கிலோ மட்டன் போட்டிருக்கேன். இது கூட 100 கிராம் அளவுக்கு கொத்துக்கறி. இதை வந்து நம்ம வந்து டைரெக்டாக அப்படியே வதக்கிக்கலாம். நல்லா கழுவி மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா ரொம்ப பொடிசாக தான் கட் பண்ணியிருக்கோம். இது வதங்க போதே நமக்கு வெந்துடும். இது சேர்க்கும் போதுட்டு சாப்பிடும்போது சொல்கிறாங்க, அது நடுவில் அந்த சாதத்தோடைய அந்த பீஸ் வந்து குட்டி குட்டியாக சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சாப்பிட்றவங்க சொல்கிறாங்க. அவரும் அப்படி சொன்னார், நல்லா இருக்குங்க அப்படின்ட்டு. அதனால் இப்போ சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் தக்காளி வந்து நமக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ இது கூடவே நம்ம கொத்துக்கறியும் போட்டுடலாம். போட்டுட்டு அப்படியே வதக்கிக்கலாங்க. இப்போ அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு ஊற வச்சுருந்த அரிசியை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேலே அரிசி ஊறியாச்சு. அதனால் நம்ம வந்துட்டு வடிகட்டி வச்சிடலாம். நல்லா அரிசியில் தண்ணி இல்லாமல் ஒட்ட வடிகட்டிடணும். இப்போ நம்ம கொத்துக்கறியும் சேர்த்து நல்லா நமக்கு வதங்கிட்டே இருக்குது. இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வதங்கிட்டே இருக்கும்போது கலர் அப்படியே மாறி வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். அது வெந்துடும் நமக்கு. ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு புதினா தழையை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாங்க. அந்த மாதிரி 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இப்போ நமக்கு புதினா கொத்தமல்லி எல்லாம் கொத்துக்கறி எல்லாம் போட்டு சேர்த்து நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற மட்டனை சேர்த்துடலாங்க. மட்டன் சேர்த்துட்டு ஒரு கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு ஏற்கனவே வந்து நமக்கு மட்டன் வெந்துருச்சு. எல்லா மசாலாவும் போட்டு நம்ம ஏற்கனவே வேக வச்சாச்சு. அதனால சும்மா ஒரு வதக்கி விட்டோம்னா நமக்கு போதும். இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இப்போ தண்ணி வந்துட்டு இந்த கிளாஸால் நான் வந்துட்டு 4 கிளாஸ் அரிசி எடுத்துருந்தாங்க. இந்த கிளாஸால் 4 கிளாஸ் அரிசி தான், அரை கிலோ இருந்துச்சு. இப்போ அந்த கிளாஸாலே தண்ணி எவ்வளோ சேர்க்குறேன்னா ஒரு 5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். அந்த 5 கிளாஸில் நம்ம வேக வச்ச தண்ணி மட்டன் தண்ணி இருக்கும். அப்புறம் மீதி தேவைன்னா தண்ணி சேர்த்துட்டு அப்புறம் 1 கிளாஸ் அளவுக்கு மட்டும் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். மொத்தம் 4 கிளாஸ் தண்ணியும் 1 கிளாஸ் தேங்காய் பாலும் சேர்த்து 5, 1க்கு 1.25ன்ற அளவுக்கு கணக்குங்க பிரியாணிக்கு. இப்போ உப்பு சேர்த்துடலாங்க. இப்போ நான் கல் உப்பு தான் சேர்க்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மூடிட்டு அதை நல்லா தண்ணி வந்து கொதிக்கணும். நமக்கு ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சு தண்ணி நமக்கு கொதி வரட்டும். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்துட்டு உப்பு சேர்த்து நம்ம வந்துட்டு, ஏன்னா நான் கறி வேக வைக்கும்போது உப்பு சேர்க்கலைங்க, இப்போ தான் பிரியாணிக்கு உப்பு சேர்க்குறேன். இப்போ பிரியாணிக்கு உப்பு வந்துட்டு நான் ஒரு கணக்கு வச்சுருக்கேன். இப்போ பார்த்துருப்பீங்க நீங்களே, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கணக்கு வச்சுருப்பேன். நீங்கள் எப்படி நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்க, ஆனால் வந்துட்டு டேஸ்ட் பார்க்காம எப்படி நீங்கள் சமைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ குழம்புலாம் பார்த்திங்கன்னா, இப்போ மீன் குழம்புலாம் நம்ம வைக்கிறோன்னா நமக்கு வந்துட்டு நான் புளி உப்பு ஒன்றாவே போட்டு ஊற வச்சு அதில் மேலே நம்ம வடிகட்டி கரைச்சி தக்காளி மிளகாத்தூள்லாம் போடும்போது லேசாக நம்ம குத்தி பார்த்தோம்னா நமக்கு உப்பு காரம் புளிப்பு தெரிஞ்சிடும். இப்போ அதனால் அதை மாதிரி போட்டுடுவேன். சப்போஸ் ஏன்னா குழம்பு தான் வைக்கிறோம் நம்ம, அவங்க சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா பத்தலைனாலும் உப்பு வந்து கொஞ்சமாக போட்டு சாப்பிட்டுப்பாங்க குழம்புக்கெலாம். அதனால் ஒன்றும் கிடையாது. ஆனால் முக்கால்வாசி நான் வந்துட்டு உப்பு வந்து அதிகமாக சேர்த்துற மாட்டேன், கொஞ்சம் திட்டமாக தான் சேர்ப்பேன். காரம் வந்து எப்பயுமே அளவு இருக்கும். எனக்கு இந்த அளவுக்கு புளி போடுறேன்னா இத்தனை, என்கிட்ட ஸ்பூன் மிளகாத்தூள் டப்பாவில் இந்த ஸ்பூன் இருக்கும், இந்த அளவுக்கு மிளகாத்தூள் போடணுன்ற ஒரு கணக்கு வச்சுருப்பேன், அதை மாதிரி போட்டுடுவேன். இப்போ பிரியாணிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்துட்டு ஒன்று அவங்க இருப்பாங்க, இல்லைனா வந்துட்டு பசங்க இருப்பாங்க. யாராவது இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க டேஸ்ட் பார்த்து சொல்லிடுவாங்க, அண்ணன் தம்பி யாராவது. அப்படி சப்போஸ் வீட்டில் யாரும் இல்லைனா கூட நான் வந்துட்டு எழுதி வச்சுருக்கேன், இப்போ இந்த அளவுக்கு அரிசிக்கு இந்த அளவுக்கு மிளகா போடணும், இந்த அளவுக்கு உப்பு போடணும்னு சொல்லிட்டு எழுதிப்பேன். ஏன்னா அவங்க சாப்பிட்டுட்டு ஒரு தடவை நமக்கு டேஸ்ட்டு சொல்கிறாங்க இல்லைங்களா, இன்றைக்கி பிரியாணி நல்லா இருக்குது, டேஸ்ட் எல்லாம் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்களா, அந்த மெஷர்மெண்ட்டை நம்ம எழுதி வச்சுக்கலாங்க. எழுதி வச்சுக்கிட்டோம்னா அப்போ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். இப்போ அதே நம்ம ஒரு கூட்டி செய்கிறோம், இப்போ அரை கிலோக்கு பதில் 1 கிலோ செய்யணும்னா அதை டபுள் ஆக்கிக்கலாம் நம்மளுக்கு. இப்போ வந்துட்டு தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நமக்கு நல்லா கொதி வருது பாருங்கள், சைட்லேருந்து புகை வருது, தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு நமக்கு. இப்போ வந்துட்டு அரிசியில் நல்ல தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன், அரிசி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அப்படியே இப்போ கலந்து விட்டுறலாங்க. உப்பு காரம் பார்க்கணுமா நந்தி? பாருங்கள், எடுத்து தரேன்.
உப்பு காரெலாம் கரெக்டாக இருக்கா ஆனந்தி? சரி. இப்போ பார்த்துக்கிட்டா இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம திரும்பி மூடி போட்டு மூடிடலாங்க. மூடிட்டு இப்போ நம்ம வந்து அரிசி போட்டு இப்போ மூடி வச்சுருக்கோங்க. ஃப்ளேம் வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போ இது வந்துட்டு ஒரு 3-4 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம திறந்துடலாம். திறந்துட்டு திரும்பி ஒரு கலந்து விட்டுட்டு நல்லா லோ ஃப்ளேமாக ஆக்கிடணும். ஆக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வச்சிடணும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுறணும். இதுக்கு மேலே எனக்கு ஹேண்டில் இருக்கிறதுனால என்னால் இப்போ தம் வைக்க முடியாது. இப்போ நீங்கள் தம் வைக்கணும் மேலே தட்டு போட்டு மட்டும் மூடுறீங்கன்னா இதுக்கு மேலே நல்லா சுட தண்ணியை தூக்கி அது மேலே வச்சுட்டா மேலே தம் ஆகிடும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10-15 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாங்க. ஏன்னா உடனேவும் திறக்கக்கூடாது. அப்போ தான் சாதம் உள்ளே நல்லா புழுங்கி நல்லா வெந்து பொலன்னு இருக்கும் பிரியாணி. இப்போ ஒரு 3-4 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம அரிசி சேர்த்து திறந்துடலாங்க. இதை அப்படியே கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இதை அப்படியே மூடிடலாங்க. மூடிட்டு 10 நிமிஷம் அப்புறமா ஒரு 10-15 நிமிஷம் இருக்கணும். இப்போ பிரியாணிக்கு மேலே தம் போடுறதுக்கு இப்போ எனக்கு மேலே ஹேண்டில் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன், வடிகட்டுற ஸ்ட்ரெயினர் போட்டு மூடிட்டு அதுக்கு மேலே ஒரு வெயிட்டான தண்ணி தவளையை தூக்கி வச்சுருக்கேன். ஆனால் அதை பார்த்து வைங்க கவனமாக, ஏன்னா சரிஞ்சிட போகுது. இப்போ பிரியாணியிலேருந்து தட்டு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா தட்டை வந்து இழுத்த மாதிரி எடுங்க. அப்போ தான் உள்ளே வந்து வேர்வை தண்ணி விழாமல் இருக்கும். நமக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிடலாங்க. ஆஃப் பண்ணி 15 நிமிஷம் போல் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம பிரியாணியை சைட்லேருந்து இப்படி எடுத்து விடலாம். உடச்சி விட்டுறலான்னு வாங்க. கறி உடையாமல் இருந்தாண்டி கறி உடையாமல் தான் வருது. நாங்கள் அப்படியே முழுசாக தான் சாப்பிடுவோம். புட்டே சாப்பிட மாட்டிங்களா? எங்கள் அம்மா தான் சொல்லுவாங்க. என்னன்னு? தோசை புட்டுன்னு வந்ததுன்னா புடாமல் சாப்பிடுவேன் நீங்கள். இப்போ பாருங்க, சாதம் நம்ம எடுக்கும்போது சுட சுட ஆவி பறக்குது. ஆனால் சாதம் வந்து தனித்தனியாக தான் நல்லா தனித்தனியாக இருக்குது பாருங்கள், பொலன்னு. கறியும் பாருங்கள், இங்கே பாருங்கள் நான் எடுத்திருக்கேன். கறி வந்து அப்படியே கறி நல்லா வெந்திருக்கு. நம்ம விட்ட தண்ணியும் கரெக்டாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு டெசர்ட் ரெசிபி ரெடி பண்ணிடலாங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியான ஒரு டெசர்ட் செய்யறதுக்கு ப்ரெட்டு தாங்க எடுத்துருக்கிறேன். ஒயிட் ப்ரெட்டு நமக்கு எடுத்துக்கிட்டு இப்போ நான் ஒரு வந்து 5-6 ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். இந்த 4 பக்கமும் ஓரங்களில் கட் பண்ணிவிட்டு அதை ஒரு 4 துண்டாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்கொயர் மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் வந்துட்டு ஒரு பேன் வச்சுருக்கேன். பேனில் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நெய் அதிகமாக சேர்க்க விருப்பம்னா கொஞ்சம் நெய்யும் கலந்த போல் சேர்த்துக்கோங்க. ப்ரெட்டு துண்டுகளை கட் பண்ணதை ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சு, ஏன்னா ரொம்ப சீக்கிரமாக நமக்கு வந்து செவந்து வந்துடும். ஒரு மீடியம் லோ ஃப்ளேம் வச்சுட்டு 2 பக்கமும் பொரிச்சிக்கலாம். கோல்டன் ப்ரௌன்லங்க எல்லா ப்ரெட்டு துண்டுகளையும் நம்ம வந்து இதை மாதிரி பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் இன்னொரு பேன் வச்சு அதில் பால் சேர்த்துடலாங்க. பால் வந்துட்டு நான் எடுத்துக்கிற ப்ரெட் ஸ்லைஸுக்கு ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். இப்போ அது கூட வந்துட்டு பால் ஒரு கொதி வரும்போது பார்த்திங்கன்னா மில்க் மேட் கடையில் விற்கிறது தான் வாங்கியிருக்கேன். நான் வீட்டில் கண்டென்ஸ் மில்க் ரெடியாக வச்சிடலன்னு சொல்லிட்டு மில்க் மேட் வாங்கிட்டேன். இப்போ வந்துட்டு இதை வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம மில்க் மேட் சேர்த்துடலாம். இது இல்லாத பட்சத்தில் மில்க் மேடுக்கு பதில் நீங்கள் வீட்டில் சர்க்கரை வச்சுருந்தீங்கன்னா சர்க்கரை கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்குங்க. பால்லே சேர்த்து விட்டு கொஞ்சம் நேரம் பால் கொதிக்கும் போது சர்க்கரை நமக்கு பாலில் கரைஞ்சிரும். அதே அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது பால் கோவா ஆகிடுமாடுது. ஆமாங்க, வீட்டில் நமக்கு கண்டென்ஸ் மில்க் ரெடி பண்ணணும்னு நினச்சோம்னா 4 கிளாஸ் பால் நல்லா சுண்டினதுக்கப்புறம் 1 கிளாஸ் சர்க்கரையை போட்டு சேர்த்து இன்னும் கொஞ்சம் நேரம் சுண்டி அதை ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு கண்டென்ஸ் மில்க்கு ரெடி ஆகிடுங்க. இப்போ பால் ஒரு கொதி வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற கண்டென்ஸ் மில்க் சேர்த்துடலாம். அதில் சேர்த்துட்டு விஸ்க் வச்சு ஒரு கலந்து விட்டுருலாங்க. இது ரொம்ப நேரம் கலக்கணும்னு அவசியம் இல்லை. சர்க்கரையாக இருந்தால் தான் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் கரையிறதுக்கு டைம் கொடுக்கணும். இப்போ கஸ்டர்ட் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன், வெனிலா கஸ்டர்ட் பவுடர். இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன் நான் எடுத்துக்கிற அளவுக்கு பாலுக்கு. இப்போ அதை வந்து ஒரு ஆறின பாலில் கலந்துக்கணும். ஏன்னா சூடான பாலில் கலக்கூடாது கஸ்டர்ட் பவுடரை. அது ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு பால் எடுத்து ஆறின பாலில் இந்த கஸ்டர்ட் பவுடரை ஒரு விஸ்க் வச்சு கலந்துட்டு ஃபோர்க்கோ விஸ்கோ வச்சு கலந்துட்டு இப்போ இந்த பாலில் விட்டுடலாம். இப்போ பாலில் சேர்த்துட்டு இப்போ திரும்பி விஸ்கு வச்சு நல்லா ஒரு கலந்து விட்டோம்னா அது ஒரு ஸ்மூத்தாக ஒரு க்ரீமி மாதிரி வரும். நமக்கு ரொம்ப திக்காயிடுச்சுன்னா அப்போ நமக்கு ஊற்றுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாயிடும். அதனால் கொஞ்சம் ஒரு கொதி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ஏன்னா ஆற இது திக்காகும். இப்போ ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற ப்ரெட்டு மேலே இந்த
க்ரீமியான அந்த கஸ்டர்டை வந்து சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நம்ம விருப்பம் போல் இதுக்கு நம்ம தேவையான நட்ஸ் வந்து இது மேலே சேர்த்துலாம். நான் வந்து பிஸ்தா சேர்த்துக்கிறேன். இதை அப்படியே எடுத்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக நல்லா கிறிஸ்பாக இருக்கும். பிரெட் டெசர்ட் வந்துட்டு கஸ்டர்ட் பிரெட் டெசர்ட்டுங்க. இதை டேஸ்ட் பார்த்துடலாம். பிரியாணி வந்துட்டு அவங்க சாப்பிட்டுட்டாங்க. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாகவே இருக்குது. நம்ம போட்ட அளவு எல்லாமே கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சூப்பராக இருந்தது பிரியாணி. இது ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. எல்லாருக்கும் அட்வான்ஸ் மேரி ஹாப்பி கிறிஸ்மஸ் 2025.